சுதந்திரமான உலகத்துல, சுதந்திரமா பச்சை பசேன்னு இருக்கிற அந்த உலகத்துல, ம் அழகா சுதந்திரமா இருக்கலாம். சண்டை சல்லு இல்லாதன்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா, சில பாதிங்க என்ன பண்றாங்கன்னா, நீ சண்டை புடிச்சா தான் அவன், அடிச்சா தான் ஆவணும்னு நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்னோட ஒரு 5 சென்ட் நிலம் வாங்குனோம். 5 சென்ட் நிலத்துல பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு சின்ன பிரச்சனை தான். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் எனக்கு இடைஞ்சல் இருந்தான் தான். சார் என்னோட சாலைய பிரிக்கிறான் சார்ன்னு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறோம். தருமபுரி மாவட்டம் எஃப்சி ஆஃபீஸில குடுத்துருக்கோம். 4 பெட்டிஷன் போட்டுன்னுக்குறோம். 4 அந்தந்த ஆஃபீஸ்க்கு போட்டுன்னுக்குறோம். 4ம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பக்கம் லோக்கல் ஸ்டேஷன்ல இண்டூர் ஸ்டேஷனு. பக்கம் லோக்கல்னா இண்டூர் தான். நம்பளுக்கு தருமபுரி மாவட்டத்தில இண்டூர் ஸ்டேஷனு. அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல ஒரு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "என்னப்பா கம்ப்ளைண்ட் குடுத்துன்னுக்குறியாப்பான்றாங்க." எஸ்ஐ. "ஆமாம் சார் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறோம். என்னோட நிலத்துல வந்து என் சாலை இருக்குது. அது பிரிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் சார்ன்றோம்." சரின்ட்டு அவனுக்கும் தகவல் சொல்லிட்டேன்ப்பா. உங்களுக்கும் சொல்லிட்டோம். கூப்பிடும்போது ஸ்டேஷனுக்கு வாப்பான்ட்டாங்க. அவனுக்கும் தகவல் சொல்லிட்டோம், உனக்கும் சொல்லிட்டோம். நான் கூப்பிடும்போது வாப்பான்ட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்? அவனுக்கும் தகவல் சொல்லிட்டாங்க. நம்பளுக்கும் சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க. இனிமேலுக்கு நம்ம சாலைய தொடமாட்டான் அவன். அப்படின்னு நான் இருந்தேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, "அவன மட்டும் சாலைய பிரிடா. அவன் பிரிச்சானா அடிதடி பிரச்சனை அடிதடி பிரச்சனை வந்துரும். பிரச்சனை வந்தா அது கோர்ட்ல கேஸ் போடுற மாரி நாங்க பண்ணி விட்டுர்றோங்க. அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். பத்திரத்த தூக்கின்னு." என்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது. அவன்கிட்ட ஒரு பத்திரம் கிடையாது அதுக்கு. அவன மட்டும் உசுப்பேத்தி விட்டு பிரிக்க வச்சாங்க. பிரிக்க வச்சுட்டு அவன் அட்டை போடுறான், ஆலா பிளாக் வச்சு கட்டுறான், ரூம் கட்டின்னு கிடக்குறான். என்னைய ஒரு ஒரு கிட்டத்தட்ட 28 நாள் கூப்பிடவே இல்ல என்னைய. சுத்தமா கூப்பிடல என்னைய. கூப்பிடாதே இருந்துப்புட்டு அப்புறம் எங்க ஊர் தலைவருக்கு வந்து ஃபோன் பண்ணி, "என்னடா ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடல. இண்டூர் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணுறான்றான்." அப்ப எங்க ஊர் தலைவர் வந்து என்ன பண்றான், இண்டூர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்குறான். கேட்கும்போது ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ பேசுறாப்படி. பேசிட்டு, இப்படித்தான் தலைவரே, இது வந்து சிவில் மேட்ரு. இந்த பையன்கிட்ட பத்திரம் இருக்குதுல்ல. அதனால பத்திரம் இருந்தா இவன் கோர்ட்டுக்கு போலாமே. சிவிலு தானே இது. நாங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லன்னு தருமபுரி எஃப்சி ஆஃபீஸ்லேருந்து அனுப்புன மாரி ஒரு ஃபார்மு எங்களுக்கு அனுப்புறாங்க வாட்ஸ்அப்ல. அந்த வாட்ஸ்அப்ல ஃபார்ம எனக்கு தலைவர் அனுப்புனான். அந்த வாட்ஸ்அப்ல ஃபார்ம் வந்து என்கிட்ட இருக்குது இப்ப. ம். அத வச்சுக்கின்னு நான் போய் திருப்புன்னு வராங்க என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு. "என்ன சார் பிரச்சனை?" அவன்கிட்ட எதனா பத்திரம், டாக்குமெண்ட் காட்டுனானான்னா, எந்த பத்திரமும் அவன் காட்ட மாட்றான். கேட்டா சிவிலா. போலீஸே சொல்லுது சிவிலுன்ட்டு. "ஏன் சார் நான் ஊனமுற்றவன் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறோம். விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லன்னிட்டு தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். அடிக்கிறதுக்கு, சண்டைக்கு போகக்கூடாதுன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவன்கிட்ட என்ன டாக்குமெண்ட் கேட்டா உங்கள என்ன பண்ணிடுவான்? என்ன அரெஸ்ட் பண்ணிருவானா? சொல்ல." போலீஸே பயப்படுதுங்க. ஒருத்தன பார்த்து போலீஸே பயப்படுற அளவுக்கு, போலீஸ் எதுக்குங்க ஸ்டேஷன் ஒரு கேடு? சொல்லுங்க. தருமபுரி மாவட்டத்தில ஸ்டேஷன் ஒண்ணு தேவையா? சொல்லு. ம். தருமபுரியிலேயே எஃப்சி கம்ப்ளைண்ட் குடுத்து விசாரணை பண்ணலன்னா, அப்படியேப்பட்ட ஸ்டேஷன் தருமபுரிக்கு எதுக்கு? அ இன்னும் எங்க போய் மனு குடுக்க முடியும்? அப்ப எங்க ஊர்ல இருக்கிறவன் அவ்வளோ பெரிய தாதா. அடுத்தவங்க வீட்டு குடிசையில பிரிச்சு போட்டு, சாலை போட்டு வீடு கட்டுற அளவுக்கு தாதா. அ இப்ப வீடு கட்டிட்டான். நான் அடுத்த செக்ஷன் என்ன பண்ணலாம்? போலீஸ் என்ன சொல்லுச்சுன்னா, "உன்னையால முடியாது." அப்படின்ற மாரி ஒரு செக்ஷன் சொன்னாங்க. சரி சார், நான் என்கிட்ட பணம் இல்ல வீடு கட்டுறதுக்கு. நான் அவன அடிக்கிற அளவுக்கு பணம் இல்ல. நான் அடிக்கிறதுக்கும் போல. என்னோட பத்திரம் என்கிட்ட கரெக்ட்டா இருக்குது அப்படின்னிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான், போலீஸ் வந்து கழட்டி விட்டு போயிடுச்சு. அந்த பெட்டிஷன் எப்படியோ ஒண்ணு கையெழுத்து வாங்கின்னு போச்சு. இப்ப எங்க ஊர் தலைவர் இருக்காங்கல்ல, ஊர்ல கிளார்க் இருக்காங்க. கிளார்க்கிட்ட என்னோட வூட்ல வந்து வீட்டு வரி ரசீது போடுங்க. அ அப்படின்னு என் பத்திரத்து மூலியமா வீட்டு வரி ரசீது கேட்குறான். இப்ப கேட்கும்போது கிளார்க்கு முழிக்கிறாங்க. எப்படிடா வீடு வந்துச்சுன்ட்டு. வீடு தருமபுரி மாவட்டம் எஃப்சி ஆஃபீஸ்லேருந்து கட்டி குடுத்துருங்கிறாங்க. அதனால வந்து தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு வந்திருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு ரசீது போடுங்க. அப்படின்னு நான் கேட்டுன்னுக்கிறேன் கிளார்க்கிட்ட. கிளார்க் வந்து திரு திருன்னு முழிக்கிறாப்படி. உன் இடத்துல வேற ஆளுங்க கட்டின்னுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீ எப்புட்றா தருமபுரி மாவட்டத்தில? ஆமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் கட்டின்னுக்கிறாங்க. அதனால எனக்கு ரசீது போடுங்க. என் பட்டா சிட்டா கரெக்ட்டா இருக்குதுல்ல. நான் எந்த சண்டையும் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. தானே வூடு வந்துருச்சு. போலீஸ் தடுத்திருந்தா வூடு வந்திருக்காது. போலீஸ் தடுக்கல, வூடு வந்துருச்சு. நான் ஏன் தடுக்கணும்? என் சொத்து தான். நான் ஏன் தடுக்கணும்? அவன் கொடுவாள தூக்கி வச்சுன்னு 20, 30 பேர வச்சுன்னு வேலை செய்றான்னா, நான் போய் அடிதூடி பண்ண முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அடிதூடி பண்ணி சப்போஸ் அடிதூடி பண்ணா ஏன்டா அடிச்சேன்னு ஒரு கேஸ் போடுறீங்க நீங்க, போலீஸா? நாங்க அடிக்கிறதுக்கு முன்னயே தான் பெட்டிஷன் குடுக்குறோம். ம். நீங்க ஏன் விசாரிக்கல? ம். எப்படி கூப்பிடும்போது வான்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறதா? அவன மட்டும் சாலி பிரின்னு சொல்றதா ஸ்டேஷன்காரு? எதுக்கு சொல்றீங்க கூப்பிடும்போது வான்னு?
அவனுக்கும் தகவல் சொன்னால் அவன் சாலையை பிரிக்கக்கூடாது. நான் பத்திரத்தை வச்சு என்னோட சாலையை அகற்றுறேன் சார்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷனுக்காரங்க நான் பிடிங்கினுக்கிறாங்களாமாங்க? ஸ்டேஷனில் காவலுக்கிறவங்க சொல்ல, ஊரை பார்த்துக்கிறதுக்கு தான் ஸ்டேஷனு. நாங்கள் போடுற பிச்சையில் தான் அவங்க சம்பளத்துக்கு இருக்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற வரியில் தான் சம்பளத்துக்குறாங்க. இப்படி விவசாயிங்களாம் இப்படி அடிபட்டுன்னு போட்டுட்டு தான் அங்கே சம்பளத்தில் போய் உட்காந்துக்கிறீங்களா நீங்கள் சொல்ல? எங்களுக்கு அடிக்க தெரியாது அவனை. ஊனமட்டவனாக இருந்தால் கூட தேக்கின்னு போய் வெட்டுவான் சார். என்ன ஒரு பெட்டிஷன் பண்ணது தப்பா சொல்லு பார்க்கலாம்? 4 இடம் பெட்டிஷன் போட்டுருக்கிறான். பெட்டிஷன் காப்பி போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பண்ணியிருக்கான். என்கிட்ட இருக்குது பெட்டிஷனு. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டை வச்சு விசாரணை பண்ணீங்க போலீஸு? தருமபுரி மாவட்டத்தில் இப்படி ஒரு ஸ்டேஷன் தேவை, இப்படி ஒரு அதிகாரியே தேவையில்லைன்றோம். சட்டத்தை நாங்களே எடுத்துக்கலாம். சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது பச்சை பசேன்னுக்கிற வீட்டில் வெட்டுக்காயம் பட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் அங்கங்கே வெட்டு கொலை கொட்டை அது அதுன்னு தான் வருது. ஏன் வராதுக்கும்? இப்படி ஒரு ஸ்டேஷனே தேவையில்ல தருமபுரி மாவட்டத்துக்கு. ஒகேனக்கல் ரோடு இண்டூர் ஸ்டேஷனு. இப்படிலாம் விசாரணை பண்ணுறாங்க. என்னடா ஸ்டேஷன் இது சொல்லு? நாங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுமா உட்காந்துக்கினேன்?